அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரோஸ் ஸ்டைலோட இந்த எபிசோடில் நல்ல கமன்னு வாசனையோட நல்ல டேஸ்டான பதநீர் பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு கொழுக்கட்டை மாவு நம்ம கடைகளில் விற்கிது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே இந்த மாவு தயார் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ 1 கப்பு சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 நேரம் நல்லா அலசிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு அந்த அரிசியை லேசாக உலர விட்டு அப்புறமா இதை மிக்ஸி கப்பில் போட்டு திரிக்கணும். இதை இந்த புட்டு மாவு பதத்துக்கு திரிக்கணும். ஒரு சல்லட்டையில் போட்டு நல்லா அரிசி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுக்கணும். ரொம்ப அதிகமாக வறுத்துடக்கூடாது. வறுத்தோம்னா ஒரு மாதிரி புட்டு மாதிரி உதிரியாக அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் லேசாக சூடாகிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல், ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் எள், அப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு 2 ஏலக்காய், இது இவ்வளோத்தையும் நெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த சுக்கும் ஏலக்காவும் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம்னா அது இதை டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். இந்த வாசனைக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். இது எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து ஒரு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா விரவி வச்சிடணும். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு 1/2 லிட்டரு பதநீர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பதநீர் வாங்கும்போதே ஒரு பனை ஓலை பட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பதநீரில் உள்ள இனிப்பு இந்த பச்சரிசி மாவுக்கு இனிப்பு காணாது. அதனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை வாங்கி அதையும் தட்டி இந்த பதநீர் கூட போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பட்டியும் போடலாம், வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போடலாம். இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே அதை ஃபில்டர் பண்ணி அதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது இந்த பாகு பதத்துக்கு வரணும்லாம் கிடையாது. நான் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் ஊற்றி அப்படியே நல்லா கிளறணும். இப்போ இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவை பிசைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பனை ஓலையை என்ன செய்யணுன்னா, இந்த நுனி பாகத்தெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நடுப்பாகத்தை கொஞ்சம் நீளமாக பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி விட்டு அதில் அந்த நுனி பாகம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஓலையெல்லாம் போட்டுட்டு அது மேலே இட்லி தட்டு அல்லது இடியாப்பத்தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை நனைச்சி அதை வச்சு அது மேலே இந்த கொழுக்கட்டை மாவை நம்ம என்ன ஷேப் வேணுமோ விரும்பின ஷேப்பில் ரெடி பண்ணி அதை அப்படியே அதில் அடுக்கி வைக்கணும். இப்போ இதுக்கு மேலே இந்த பெரிய பீஸு ஓலையை அப்படியே அடுக்கணும். அடுக்கிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு தட்டு அந்த மாவை வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஓலையெல்லாம் வச்சு நல்லா பாத்திரத்தை மூடி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 8 to 10 நிமிஷம் கொழுக்கட்டையை நல்லா வேக விடணும். இது பச்சரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ பாத்திரம் மூடியை திறந்தோம்னா நல்ல கமன்னு பதநீரும் ஓலையும் சேர்ந்த நல்ல அழகான ஒரு வாசனையோட ரொம்ப டேஸ்டான ஒரு பதநீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.